சுயேட்சை கவுன்சிலருக்கு இப்படி ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டமா? நண்பர்கள் கொடுத்த மாபெரும் பரிசு. ஊரே மூக்கு மேல விரல வச்சிருச்சு போங்க. அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனோட மதுரை மத்திய தொகுதிக்குட்பட்ட 62வது வார்டு சுயேட்சை கவுன்சிலர் ஜெயச்சந்திரனோட பிறந்தநாள் விழா அவரது வார்டு மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல மிகவும் பிரம்மாண்டமா கொண்டாடப்பட்டது. குறிப்பா அவரோட நண்பர்கள் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஹார்லி டேவிட்சன் பைக்கை பிறந்தநாள் பரிசாக வழங்கி தங்களது அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் வைரல் ஆகிட்டு வருது. செயல்பாடுகளுக்கான உதாரணம் தான் அது. நீங்களே இப்ப என்னுடைய எத்தனாவது பிறந்தநாளுக்கு 4வது பிறந்தநாளுக்கு நீங்க வந்துட்டு இருக்கீங்க. கவுன்சிலர் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருடமும் நம்ம நலத்திட்டங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த திட்டங்கள் ஒன்றும் நம்ம அரசு கொடுக்கறதுன்னா அது இலவசம்னு சொல்றாங்க. நான் அரசோ பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு சின்ன ஒரு அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் தான் நான். என்னுடைய வார்டு மக்களுக்கு அவங்க தற்சார்பா இருக்கணும், அவங்களுடைய முடிந்த அளவு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணும் என்ற அடிப்படையில பண்ணக்கூடிய நலத்திட்டங்கள் தான் இவையெல்லாம். இது இலவசமாகாது. அது எப்படி ஒரு நண்பர்களுக்குள்ள பண்றது, ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சிக்கு பண்றது எப்படியோ, ஒரு காதலிக்கு பண்றது எப்படியோ, அந்த மாதிரியான அன்பின் அடிப்படையில பண்ணக்கூடிய ஒரு பகிர்வு தான் இந்த நலத்திட்டங்கள்லாம். அது காலம் தானே அதுக்கு பதில் சொல்லணும். காலம் தான் பதில் சொன்னா அண்ணனுக்கு தெரியும். அது மக்கள் அதிகாரம் தான் சமூக விடுதலை சொல்லி, அரசியல் அதிகாரம் தான் சமூக விடுதலைன்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. அதை நோக்கி தான் என்னுடைய எல்லா பயணங்களுமே இருக்குது. எனக்கு அவர் அண்ணன் எனக்கு ஏற்கனவே நண்பர் தான். அவங்களுக்கு எனக்கும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த அன்பின் அடிப்படையில, அந்த பாசத்தின் அடிப்படையில தான் அவர் வந்திருக்கிறார். இது அதுல எதுவும் அரசியல் இல்ல, எதுவும் இல்ல. அன்பு பாசம் தொடரதானே செய்யும். நம்ம வீழ்ந்துருவோம் நினைக்கிற ஒரு பெரிய ஒரு கூட்டத்துக்கு மத்தியில நம்மள ஒரு உத்வேகப்படுத்துறதே இவங்க மக்களுடைய அன்பு மட்டும்தான். அந்த அன்பு ஒன்று தான் நம்மள கொண்டு செலுத்திட்டு இருக்கு இது வரைக்குமே.